வஞ்சிரம், வாளை, நெத்திலி, கெண்டை, சுறா, இறால், காரப்பொடி இந்த பெயர்களை கேட்டதும் நம் நாவில் எச்சி ஊறும். ஆறு, குளம், கிணறு என பல்வேறு நீர்நிலைகளில் வளரக்கூடிய மீன்களை விட கடல் மீனின் ருசி தனிதான். கடல் பகுதியில் உள்ள நகரங்கள் என்றில்லாமல் அனைத்து இடங்களிலும் கடல் மீன்கள் விற்பனைக்கு வருகின்றன. அசைவ உணவுகளில் மீன் உணவுக்கு நிகர் இல்லை. அதிலும் கடல் மீன் உணவு பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொன்றும் ஒரு ருசி. ருசி மட்டுமல்ல, ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு. விவசாயத்துக்கும் மீனுக்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழலாம். மீன் வளர்ப்பை நீர் வேளாண்மை என்பார்கள். அதாவது நீர்வாழ் உயிரினங்களை விவசாயம் செய்வதாகும். இதில் மீன் வளர்ப்பு மட்டுமல்லாமல் கடல் பாசி, இறால் வளர்ப்பு என அது பறந்து விரிந்தது. மீன்களை பற்றி நிறைய பேசலாம். பல ஆண்டுகளாக மீன் விற்பனை செய்வதுடன் அவை குறித்து ஆராய்ச்சியும் செய்து வருவருமான பெருமுருகன் கடல் மீன்களை பற்றி பேசுகிறார். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளரும் கூட. இதனால் மீன்களை பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு குழு உருவாக்கி மீன்கள் பற்றிய தகவல்களை பகிர்ந்து வருகிறார். உழவே உலகு நிகழ்ச்சியின் இன்றைய தகவல் பகுதியில் பெருமுருகன் அவர்கள் சொல்வதை பார்ப்போம். வணக்கம், நான் பெருமுருகன். சென்னை திருவல்லிக்கேணி ஜாம் பஜார் மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்து வருகிறேன். என் தாய்க்கும் என் தந்தைக்கும் என் அக்கால் மற்றும் அண்ணன் யாவருக்கும் இந்த வியாபாரம் தான். சென்னை திருவல்லிக்கேணி ஜாம் பஜாரில் கடந்த 50 வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு வரோம். கடல் மீன்கள்னாலே பொதுவாக 90% ஆற்றுல உருவாகி பிற்பாடு கடலில் சேர்றது தான் இந்த கடல் மீன்கள். ஆற்றுல இப்போ சின்ன சின்ன குஞ்சுகளாகவோ சிறு மீன்களாகவோ எல்லாமே உருவாகி கடலில் சேர்ந்துடும். 75% வச்சுக்கலாமே. மீதம் 25% தான் கடலில் உற்பத்தி ஆகி நம்ம கடல்லையே தங்கும். இதில் வஞ்சிரம் அல்லது மௌலாசி, தென் மாவட்டத்தில் நெய் மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் பொதுவாக இப்போ சென்னை நகர மக்கள் எல்லாமே வஞ்சிரம் அல்லது மௌலாசின்னு வகை வகையாக பிரிஞ்சாலும் வஞ்சிரம் தான் சொல்லுவாங்க. இந்த வஞ்சிரம் கோல் மீன், கீரி மீன், இன்னொரு வகை. இந்த 3 வகையாக இருக்கும் இந்த வஞ்சிரம் மீன். இதில் இந்த கோல் வஞ்சிரம் இந்த மீன் தான் பெருசாகுது. அதிகபட்சம் 40 கிலோ 40 கிலோ சைஸில் வஞ்சிரத்தை ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நண்பர் பார்த்துருக்கார். எனக்கு தெரியாது. ஆனால் நான் 25 கிலோ சைஸில் நான் பார்த்துருக்கேன் இந்த வஞ்சிரத்தை. இந்த வஞ்சிரம் ஸ்லைஸு இல்லை குழம்பு, ஃபிங்கர் சிப்ஸு அந்த மாதிரிலாம் போடலாம். ஆனால் இது விலை ரொம்ப கூடுதலாக விற்குது. இப்போ இன்றைக்கி தேதிக்கே இப்போ 1300 ரூபா 1400 கிலோ. சில நேரத்தில் 2000 ரூபா போகுது. பொதுவாக சென்னை நகர மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய மீன் இந்த வஞ்சிரம் மீன். இதில் இந்த வஞ்சிரத்தில் என்ன உடல் நலத்துக்கு சம்பந்தமான விஷயம் என்னென்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான் இது. ஆனால் வஞ்சிர மீன் ரொம்பவும் சாப்பிட முடியாது, நமக்கே திகட்டிடும். உதாரணமாக அதிகபட்சம் ஒரு 100 கிராம் சாப்பிட்லாம், இல்லை 150 கிராம் சாப்பிட்லாம். மேற்கொண்டு சாப்பிட முடியாது, திகட்டும் ஒரு மாதிரி. ஆனால் ரொம்ப சுவையான மீன். உதாரணமாக கன்னியாகுமரியில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு சுவை அதிகம். இந்த வங்கக்கடல்லையே இந்திய பெருங்கடல்லையே பிடிக்கிற மீனுக்கெல்லாம் கன்னியாகுமரி மீன்களை விட இது இங்கே பிடிக்கிற மீன்களுக்கு சுவை கம்மி. கடல் விரால் ஒரு மீன் இருக்குது. இந்த கடல் விரால்ன்றது ரேராக கிடைக்கிது. ரேரான்னு வச்சுங்களேன், ஒரு 100 மீன் இந்த வஞ்சிரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு மீன் தான் இந்த கடல் விரல் கிடைக்கும்.
இந்த கடல் விராலை வந்து ஹோட்டலுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த வஞ்சரத்துக்கு ஈக்குவல் அந்த கடல் விரால் வந்து முள் தோலெல்லாம் எடுத்துட்டு ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுவாங்க. ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டிஃபாக நிற்கும். ஆனால் சாப்பிட சொல்ல முறுமுறுப்பு எல்லாமே இருக்கும். இதில் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் இருக்குது. அடுத்தது இந்த ஷீலா மீன். ஷீலா மீன்ன்றது சைமன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷீலான்னு சொல்லுவாங்க. தென் மாவட்டங்களில் ஊளி மீன் சொல்லுவாங்க. இது பொதுவாக வந்து கொஞ்சம் சீப்பான மீன். சீப்பான மீன் வச்சிங்களேன், ஒரு 300 ரூபா 400 ரூபா, ஒரு 500 600 650 700 வரைக்கும் போகும். ஆனால் வந்து குறைஞ்சபட்சம் 300 ரூபா 350 ரூபா தான் இருக்கும். இந்த ஷீலா அல்லது சைமன் அல்லது ஊளி மீன் வந்து மொத்தம் வந்து 8 வகையாக பிரிக்கிறாங்க. 8 வகையான மீன்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. இருந்தாலும் வந்து எல்லா மீன்களுமே வந்து ஒரே ஷீலா மீனா சைமன் மீனா இல்லை ஊளி மீனா அப்படின்னு தான் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இதில் வந்து கருப்பு சதை அப்புறம் வெள்ளை சதை. மீனை கட் பண்ணிங்கன்னா கருப்பாக இருக்கும், மீனை இன்னொரு மீனை கட் பண்ணிங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இதில் இப்போ இந்த மஞ்சள் வாலில் மஞ்சளாக இருந்ததுன்னா அந்த மீன் தான் வந்து வெள்ளை சதை. மஞ்சள் வால் இல்லாமல் கருப்பாக இருந்ததுன்னா அந்த மீன் வந்து கருப்பு சதை. இருந்தாலும் வந்து இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து சுவை வித்தியாசம் கிடையாது. வர கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு வெள்ளை சதை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷீலா அல்லது சைமன் மீன் அல்லது ஊளி மீன் வந்து இதில் அளவற்ற மருத்துவ குணங்கள், எண்ணற்ற மருத்துவ குணங்கள். பொதுவாக வந்து இப்போ பொதுமக்கள் வந்து மார்க்கெட்டு உள்ளே போனாங்கனாலே வந்து வஞ்சிரம் கொடுங்க, இல்லை சுறா கொடுங்க, இல்லை எறா கொடுங்க. பெரும்பாலான மக்கள் எல்லாமே வந்து இந்த 3 ஐட்டம் தான் வாங்குவாங்க. இல்லை அதில் நூற்றுக்கணக்கான ஐட்டம் இருக்குது மீனில். ஏராளமான குணங்கள் கொண்ட இல்லை ஒரு காரப்பொடி அப்படி தான் வாங்குவாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு மீனுக்குமே வந்து ஒரு 100 வகையான மீன்கள் வருதுன்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு மீனுக்குமே வந்து ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த சைமன் மீனுக்கு ஏராளமான மருத்துவ குணம் இருக்குது. இதை வந்து நான் வந்து சொந்தமாக சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். சாப்பிட்டு அதோடைய மருத்துவ குணங்களை அனுபவிச்சுட்டு தான் சொல்கிறேன். உதாரணமாக வந்து மசில் மாஸ், இப்போ இந்த பாடி பில்டர்ஸு, ஜிம்முக்கு போகிறவங்க, அத்லட்டிக்ஸு போகிறவங்கெல்லாம் இந்த மீன் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் இல்லை 200 கிராம் எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த மசிலோடைய அளவு வந்து கூட்டி கொடுக்கும். அந்த மசில் அளவுன்னா பொலன்னு அந்த மாதிரி சொல்ல வரல. இந்த ஜிம்மில் போனால் இந்த பாடி பில்டர்ஸு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு அந்த ஒரு கூட்டி கொடுக்கும். அத்லட்டிக்ஸ் வந்து தினந்தோறும் ஒரு 150 கிராம் 200 கிராமில் இருந்து சாப்பிட்டா அவங்களுடைய ஸ்டமினா பவர் அதிகமாகுது. அப்புறம் அசல் குடுவான்னு ஒன்று இருக்குது. குடுவாவில் இப்போ நிறைய குடுவா இருக்குது. அசல் குடுவா இப்போ வந்து இப்போ இந்த அசல் குடுவா வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் இந்த அசல் கொடுவா கடலில் இயல்பாக வளரக்கூடிய அசல் கொடுவாவில் விட்டமின் டி இருக்குது, புரோட்டீன் இருக்குது, வழக்கம் போல் இதயத்திற்கு நலம் பயக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அப்புறம் ரெட் ஸ்னாப்பர் வந்து லோ கலோரி. நீங்கள் வந்து ஒரு பொருளை சாப்பிட்றீங்க, அதில் வந்து ஒரு 200 கலோரி வருது. இன்னொரு பொருளை சாப்பிட்றீங்க 300 கலோரி வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கே வந்து அதிக அளவு ஒர்க் அவுட் கொடுக்கணும். ஆனால் வந்து இப்போ இந்த ரெட் ஸ்னாப்பரில் வந்து லோ கலோரி. அப்புறம் வந்து பிற்பாடு வந்து 90% ஃபேட்டே கிடையாது. பொதுவாக மீன்களில் ஃபேட்டே கிடையாது.
90% 80 to 90% ஃபேட்டே கிடையாது, அதாவது கொழுப்பு சத்தே கிடையாது. புரோட்டீன் இருக்கும், ஃபேட்டி ஆசிட் இருக்கும், அது மாதிரி. ஆனால் இதில் வந்து இந்த கலோரி குறைவு, புரோட்டீனும் விட்டமின் ஏவும் வழக்கம் போல் இதயத்திற்கு நம்ம நலம் சேர்க்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இருக்குது. அப்போது ஊடான்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது. ஊடான் நம்ம என்னென்னா கை அகலத்திற்கு இருக்கும். சளிக்கு, ஜலதோஷத்துக்கு, தும்மலுக்கு, இந்த மூச்சு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த ஊடான் அல்லது காரப்பொடி, ஊடான், கண்ணாடி சுதும்பு, இதை வந்து தென் மாவட்டத்தில் வந்து ஒளி விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி சுதும்புன்றது 3 இன்ச்சுக்கு குறையாமல் வளரும். ஆனால் வந்து அதிகபட்சம் கை அகலத்திற்கு இருக்கும். ஆனால் வந்து இது எல்லாமே வந்து மிளகு போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அன்றைக்கி ஜலதோஷம், மூக்கடைப்பு, தும்மல், லொட்டு லொசுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மூச்சு சம்பந்தமான அத்தனை பிரச்சனையும் அன்றைக்கே போயிடும். இது இப்போ யூஸ்வலாக எல்லா பொதுமக்களும் கண்டுக்கின விஷயம். அதே மாதிரி இந்த நெத்திலி, பெருவள நெத்திலின்றாங்க, இல்லை தர நெத்திலின்றாங்க, இல்லை இப்போ அதில் வந்து ஒரு 4-5 நெத்திலி வகை இருக்குது. நம்ம அதை நம்ம நெய்த்தோல் தான் நெத்திலின் மறுவீச்சுன்னு சொல்லிட்டு நாஞ்சில் நாடான்னு சொல்லுவார். ஆனால் இந்த நெத்தலை வந்து கொஞ்சம் சூடு, ஒரு 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சூடு ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் நெத்தலிக்கு சுவையான ஒரு மீன் வந்து எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நெத்தலி வந்து பொதுவாக மீனவர் குப்பங்களில், இப்போ எனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி மீனவர் குப்பங்களில் குழந்தை ஈன்ற பெண்மணி இருக்கும் வீடுகளில் அந்த நெத்திலி மீன் செஞ்ச குழம்போ வறுவலோ எது செஞ்சு மீதம் இருந்தால் எடுத்துகிட்டு போய் குப்பத்தொட்டில் கொட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, இந்த தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அந்த நெத்திலி மீன் குழம்பை திருடின்னு அதை சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆவல், ஆசை, விருப்பம் எப்படி வேணாலும் வச்சுங்க. இந்த நெத்திலி மீனை சாப்பிட்டதால் அந்த தாய்மார்களுக்கு என்ன ஆகுன்னா, நெத்திலி மீனில் இருக்கிற பொடி முள் ஜீரணம் ஆகாது. அது அவங்களுடைய பாலோடு கலந்து குழந்தை வயிற்றில் போயிட்டு கடுமையான வயிற்று உபாதை உண்டு போகணும். அதனால் எந்த ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது நானே பார்த்துருக்கேன். 2-3 வீட்டில் வந்து நெத்திலி மீன் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரியாமல். அது ஆனால் நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு குப்பத்தொட்டிலையோ இல்லை பக்கத்து வீட்லேயோ கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்போது சங்கரா மீனில் வந்து உருட்டை சங்கரா, பட்டை சங்கரா, இப்போ உதாரணமாக ரோமியோ சங்கரா, அது எல்லாமே வந்து ஏரியாவுக்கு ஏரியா, அதாவது இப்போ சென்னை நகரம்னா அவங்க இப்போ அவங்களுடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த பேரை வச்சுருப்பாங்க இதில். ஆனால் சங்கரா மீன் வந்து ஒமேகா 3 அதிக அளவு ரிச்சான புரோட்டீன் இருக்குது. இந்த சங்கரா மீனில் இதில் இருக்கிற சாஃப்ட்னஸ்ஸு வேறு எந்த மீன்லேயும் கிடைக்காது. ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ சங்கரா மீன் சாஃப்டாக இருக்கும், ஆனால் அந்த ஐஸ் வச்சா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உதாரணமாக வந்து ஒரு மீனவர் வீட்டில் நான் சாப்பிட போனால், இப்போ தான் இந்த சங்கரா மீனை பிடிச்சிது, சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னாரு. குழம்பு வச்சுருந்தாங்க. அந்த மீனை சாப்பிட்ட உடனே எனக்கு டேஸ்ட்டும் தெரியல,
பயங்கர கடுமையாக ரஃப்பாக இருந்தது அந்த மீன். ஆனால் நம்ம யோசித்து பார்த்தேன், சங்கரா வந்து எப்போவுமே சாஃப்டாக இருக்குமே, இவர் ஆனால் இப்போ தான் பிடிச்சதுன்றாரு. காசிமேட்டில் பிடிச்சது 1 hour 1.5 hour ஆகுதுன்னாரு. ஆக இந்த நாக்கு பழக்கம். உதாரணமாக வந்து இப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மீன் மார்க்கெட்டில் இப்போ வெளியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஐஸ் வச்சு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அப்புறம் இப்போ கிழங்கான் மீன். இந்த கிழங்கான் மீன் வந்து 3 வகை வருது. ஆனால் இந்த கிழங்கான் மீன் வந்து இப்போ லேடி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக விற்கக்கூடிய மீன்களில் இதுவும் ஒன்று. இப்போ வந்து 300 ரூபா தொடங்கி 800 ரூபா 900 ரூபா 1000 ரூபா வரைக்கும் போகுது இந்த மீன். சைஸு உதாரணமாக ஒரு கிலோவுக்கு 25-30 மீன் நிற்கும். அதெல்லாம் வந்து இப்போ 400 ரூபா 500 ரூபா. ஒரு 10 மீன் நிற்கும். அதெல்லாம் வந்து கிலோவுக்கு வந்து கிலோ வந்து இப்போ 600 ரூபா இல்லை 700 ரூபா. இப்போ 5 மீன் இல்லை 2 மீன் 3 மீன்லாம் நிற்கும்னு வச்சிங்களேன், அது 1000 ரூபா வரைக்கும் போகும். ஆக இந்த கிழங்கான் மீன் வந்து குழந்தைகளுக்கு மிக மிக பிடிக்கும். ஏன்னா வந்து மீன் வாசனை அவ்வளவா அடிக்காது. முள் ஒரே ஒரு சென்டர் முள் அப்படி அந்த வறுக்க சொல்லவே அந்த சதையிலேருந்து புட்டுக்கும். ஆனால் வந்து இந்த கிழங்கான் மீனுக்கு ஈக்குவலாக தும்புளி மீனுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. கிழங்கான் மீன்ன்றது வேறு, தும்புளி மீன்ன்றது வேறு. அது எனக்கு இப்போ பார்த்தாலே நம்ம நல்லா தெரியும், மீன் வியாபாரிகளுக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து இப்போ சென்னை நகரில் வந்து இந்த தாம்பரம், வேளச்சேரி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த தும்புளி மீனை தான் கிழங்கான் மீன் சொல்லிட்டு விற்கிறாங்க. இந்த தும்புளி மீன் வந்து ரொம்ப சீப்பானது. ஒரு கிலோ அது சாதாரணமாகவே வந்து 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ அந்த சைஸில் போகிறோம். மற்றபடி அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக வந்து மீனவர்களும் மீன் வியாபாரிகளுக்கும் இந்த மீனை சாப்பிடவே மாட்டாங்க. அது இப்போ அவங்களுக்கு ஒரு டேபு அது அந்த மாதிரி. இந்த ஒரு மாதிரி இந்த மீனோடைய முகம் வந்து பாம்பு மாதிரி இருக்கிறதால அது ஆதி காலத்தில் வந்து இந்த மீனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வச்சுருப்பாங்களே வச்சு. அடுத்தது டியூனா ஃபிஷ். டியூனா ஃபிஷ் வந்து இந்த வெல்ரா சூரை ரத்த சூரை. இந்த வெல்ரா சூரை பற்றி நான் சொல்ல விரும்பலன்ட்டு இல்லை, அது அடிக்கடி மார்க்கெட்டுக்கு வராது. அதனால் ரத்த சூரையை பற்றி சொல்கிறேன். இந்த ரத்த சூரையிலிருந்து தான் மாசி கருவோடு, இலங்கையின் ஒரு வகையில் தேசிய உணவு, அது மாதிரி சொல்கிற மாசி கருவோடு. அதை நீங்கள் வந்து அந்த மாசி கருவோட இப்போ எடுத்துக்கின்னு வச்சிங்களேன், தேக்கு மர கட்டை மாதிரி இருக்கும், வெறும் சதை. அதை வெறும் வாயில் வச்சு மெண்டு துப்பலாம். அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ரத்த சூரை வந்து வஞ்சிரம் போலவே கொஞ்சம் வஞ்சிரம் வந்து இப்போ புஷ்டியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் வஞ்சிரம் டேஸ்ட்டுக்கு வராது. வஞ்சிரம் வந்து 100% சுவைன்னு வச்சுங்க. இது வந்து ஒரு 30 இல்லை 40% தான் டேஸ்ட் இருக்கும். ஆனால் வஞ்சரத்தை விட இந்த சூரை மீனில் மருத்துவ குணங்கள் அதிகம். சென்னை ஒரு மீனவர் இருந்தார். அவர் பெரிய பாடி பில்டர். அவர் வந்து பாம்பேயில் நடந்த ஒரு பாடி பில்டிங் போட்டியில் கலந்துக்கிட்டார். பாடி பில்டிங் போட்டியில் கலந்து விட்டோன்னா எல்லாருமே வந்து பவுட்ரு, ஸ்டெராய்டு ஊசி, அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பல்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாடியை. ஆனால் இவர் வந்து தினமும் 1 கிலோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, 1 கிலோ சூரை மீனை, ரத்த சூரை சமையல் செஞ்சு சாப்பிட்டு
பாடியை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பாடியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு செகண்ட் ப்ளேஸாக வந்தாருன்னு வச்சுங்க, ஆல் இண்டியா லெவலில். அந்த மாதிரி அந்த மீனவர் அந்த அளவுக்கு இந்த மீனில் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நோ ஃபேட், அதாவது வந்து கொழுப்பே கிடையாது இந்த மீனில். இரத்த சூறை, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அப்புறம் மகப்பேறு காலத்தில் உண்டாகும் மன அழுத்த குறை. பொதுவாக பெண்கள் கர்ப்பமாயிட்டாங்கன்னா ஏராளமான சிக்கல்கள் இருக்கும். அது மனோ ரீதியாக உடல் ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்கள பூ மாதிரி பார்த்துக்கிட்டுன்னு வச்சுங்க, காரணம் இல்லாமல் மன அழுத்தம் உண்டாகும். அது அவங்க 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 வயிற்றில் வளர்கிற குழந்தையும் சேர்த்து பாதிக்கும். ஆனால் இந்த மன அழுத்தத்தை குறைக்கும் வல்லமை கொண்டது சூரை மீன். கடல் நண்டு, ஆற்று நண்டு ரெண்டு வகையாக உண்டு. இப்போ ஏராளமான வகைன்னு வச்சுங்க, நூற்றுக்கணக்கான வகை இருக்குது. அந்த வெளி நண்டு அது இப்போதைக்கு வந்து கடல் நண்டு இல்லை ஆற்று நண்டு 2. ஆனால் இந்த கடல் நண்டு அதுலேயும் இந்த ப்ளூ கலர் கால் இருக்கும். ஒரு கிலோ 600 ரூபா 650 ரூபா அந்த ரேஞ்சில். இதை சாப்பிட்டீங்கன்னா ஒன்று வந்து வயிறை சுத்தப்படுத்தும். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஹெவியாக 2 கிலோ 3 கிலோ அது மாதிரிலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டு எடுக்குமோ, அந்த உணவு எந்த அளவுக்கு ஏப்பம் வரும் இல்லை ஒரு தகட்டம் அந்த அளவுக்கு எடுத்தீங்கனாலே அன்றைக்கி நைட்டே வந்து வயிறை சுத்தப்படுத்திடும். மற்றொன்று ஆண்மையை விருத்தி செய்யும். இந்த 2த்துக்காக தான் இந்த நம்ம நண்டு இப்போ ஏராளமான மீனில் வந்து இப்போ இந்த விஷயம் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த நண்டு வந்து குறிப்பிட்டு எல்லாருக்குமே வந்து பிடிக்குன்றதால இதை வாங்கிட்டு போய் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த நீலக்கால் நண்டின் சுவை மிக மிக அற்புதமானது. அதுலேயும் தேங்காய் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா தித்திப்புன்னு சொல்லுவாங்க. இது மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, இந்த மீனவர் வீடுகளில் தித்திப்புன்னு சொல்லுவாங்க. இதை பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், மிக மிக அற்புதமான ஒரு சைட் டிஷ்ஷு சாப்பாடுக்கு. அடுத்தது இந்த நாக்கு மீன் வந்து ஒரு 3-4 வகை இருக்கும். ஆனால் இந்த நாக்கு மீனை கட் பண்ணி வறுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வேறு எந்த மீனையும் தொடமாட்டீங்க, அந்த அளவுக்கு சுவை மிகுந்தது. அப்புறம் சுறா வந்து பால் சுறா, பருவ சுறா, ஆத்துமாட்ட சுறா, அடுக்குப்புல் சுறா, இது மாதிரி ஒரு 75 வகை வேடன் சுறா, வேட்டை சுறா, பூனைக்கண் பறவை, இது மாதிரி ஏராளமான இருக்குது. ஆனால் வந்து இப்போ இந்த சுறாவில் வந்து பொதுவாக வந்து ஆண் சுறாவை வாங்கக்கூடாது. ஆண் சுறா பெண் சுறாவை தான் பார்த்து வாங்கணும். பொதுமக்கள் 99% பேர் வந்து இது ஆண் சுறாவா, பெண் சுறாவா, பருவ சுறாவா, பால் சுறாவா, என்ன சுறாவை கேட்டீங்களான்னு வச்சுக்கலாம், இது பால் சுறா தான்னுவாங்க, இல்லை பருவ சுறா தான்னுவாங்க. இது வந்து இப்போ இது ஆற்று மட்டை, இது குயின் ஷார்க்கு, இல்லை அடுக்குப்புல் சுறா, இப்போ எந்த சுறாவை எடுத்தாலும் புட்டுக்கா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ புட்டு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், பூ மாதிரி உதிர்ந்து நிற்கணும் புட்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட சில சுறாக்கள் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ வர எந்த 75 எனக்கு தெரிஞ்சு 75 வகை சுறாவில் வந்து ஒரு 5 வகையான சுறா வருது. அதை இந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க. அப்புறமா இந்த திருக்க மீன் வந்து திருக்க மீனும் சுறாவும் ஒரே வகைப்பட்டது. எப்படின்னா
நம்ம திருக்க மீன்லேயும் சுறா மாதிரி புட்டு பண்ணலாம். திருக்க மீன்லேயும் மிளகு போட்டு குழம்பு வச்சா சுறாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான்.